ஓம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ தொட்டிருக்கக்கூடிய உன்னுடைய பிறந்த மாதமானது எப்படிப்பட்ட வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கக்கூடியது என்று தெரியாமல் போனதால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த கணபதி உன்னுடைய வாழ்வில் நடந்து கொண்டிருப்பதையும் நடந்து முடிந்ததையும் இனி நடக்கப் போவதையும் சொல்கின்றேன், கவனமாக கேட்டுக்கொள். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கை என்கின்ற பாடம் பல அனுபவங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் தேவைப்படுகின்ற நேரத்தில் அதை மறந்திருப்பதால் தான் இத்தனை கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றது. கற்கின்ற பாடங்களை சரியாக தேர்வு வரும்பொழுது எழுதினால்தானே அந்த தேர்வில் வெற்றியை பெற முடிகின்றது. வாழ்க்கை என்கின்ற பாடம் கற்றுத்தருகின்ற அத்தனை அனுபவங்களையும் சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் பயன்படுத்தினாலேதானே வெற்றியையும் பெற முடியும். அதை சரியாக அந்த சமயத்தில் பயன்படுத்தாமல் மறந்து போவதால் தான் தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. என் அன்பு குழந்தையே, தேர்விலும் இதே நிலைதானே. மறந்து போவதால் தான் பிரச்சனை. ஞாபகத்தில் வைத்திருந்தால் வெற்றி. இதுதான் உன்னுடைய வாழ்விற்கு நான் சொல்லக்கூடிய ரகசியங்கள். நடந்து முடிந்த பல நிகழ்வுகள் உனக்கு கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்திருக்கலாம். அது கொடுத்த அனுபவங்களை நீ மறக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்திலிருந்து என்ன கற்றுக்கொள்கின்றாயோ அதை அடுத்த விஷயத்திற்கு நீ செயல்படுத்த தொடங்கும் பொழுது வெற்றியாக அது உருமாறக்கூடிய தன்மை பெற்றுவிடும். வாழ்க்கையில் நீ அடிப்பட்ட நேரங்கள் என்பது அதிகம், அதனால் ஏற்பட்ட காயங்கள் என்பது அதிகம், அதனால் ஏற்பட்ட வலி என்பது அதிகம். இப்படி உன்னுடைய வாழ்க்கை வலிகளிலும் வேதனைகளிலும் சென்றிருக்கக்கூடாது என்று தீர்மானித்து இந்த கணபதி இன்றைய தினத்தில் நீ பிறந்த மாதத்தினை தொட செய்திருக்கின்றேன். இக்கணம் முதல் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவிற்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணும். இது நாள் வரை நீ நினைத்தது சில நடக்காமல் இருந்திருக்கலாம். உனக்கு பிடிக்காத பல நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கலாம். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று உனக்கு புரியாமலும் இருக்கலாம். ஆனால் இனி உன்னுடைய வாழ்வில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன்னை சுற்றி என்னென்ன நடக்கின்றது, இனி என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்றது கூட உன்னுடைய கண்முன் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த கணபதியின் துணையும் ஆசியும் நீ பெற தொடங்கி இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியமும் கூட கிடைக்க தொடங்கிவிட்டது. இத்தனை நாட்கள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இன்றைய தினத்திலேயே தீர்வும் கிடைத்துவிடும். மிக பெரிய அதிசயத்தை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்க நான் தீர்மானித்து விட்டேன். பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன் மனதிற்குள் நீ யோசிக்க தொடங்க வேண்டும். நல்ல நேரமாக மாறி அது உன் வாழ்வை சந்தோஷப்படுத்தும். சந்தோஷமான பாதையில் உன்னுடைய வாழ்க்கை பயணம் செய்ய வேண்டுமானால் நீ செய்து கொண்டிருக்கின்ற சிறு சிறு தவறுகளை இக்கணமே நிறுத்தி கொள்ள தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ செய்கின்ற தவறு என்னவென்று உனக்கே தெரிந்திருக்கின்றது. அதை மாற்ற நீ முயற்சி செய்ய வேண்டும். பிழைகளை திருத்தினால் அந்த இடத்தில் வெற்றி என்பது கிடைக்கக்கூடிய அங்கீகாரமையும் பெற்றுவிடுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்திலேயே சந்தோஷங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை உறுதி செய்ய வந்துவிட்டேன். இனி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ தேவைப்பட்ட அனைத்தும் உன் வாழ்வில் கிடைக்கப் பெறுவாய். எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறும். உனக்கு சாதகமாக உன்னுடைய வாழ்க்கையையே நான் மாற்றி கொடுக்க வந்து விட்டேன். நீ எதிர்பார்த்தது அனைத்தும் நிச்சயம் நடக்கும். நீ நினைத்த காரியம் எல்லாம் கைகூடி வரும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.